ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல் வெனிஸ் மல்டி ஐடியா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய பேக்கிங் வீடியோ போட்டிருக்கேன். இடையில வீடியோ போடலை, ஏன்னா பர்சனல் விஷயமாக வெளியில் போக வேண்டியதெல்லாம் இருந்தது. ஸோ அதனால் வீடியோ அப்லோட் பண்ணல. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய கேக் வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டினியூஸாக இந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கணும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எடுத்தாச்சு, ஆனால் அப்லோட் பண்ணாமே வச்சுருந்தேன். சரி, அதுக்கப்புறம் போட்டலாம் அப்படின்ட்டு. இனிமேல் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோவாவது கண்டிப்பாக வரும். இனிமேல் பார்த்திங்கன்னா நைட் டைமில் வராது, டே டைமில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் 110 110 கிராம் நான் பட்டர் எடுத்துக்கிறேன். பட்டர் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ தான் நம்ம பீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். 110 கிராம் கரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பீட்ரு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பீட்ரு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் உதற மாதிரி இருக்கும். அதனால் ஓரளவு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து பீட்ரு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 200 கிராம் சுகர் நான் மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதையும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம பவுடர் சுகர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஐசிங் சுகர் யூஸ் பண்ணலான்னா யூஸ் பண்ணக்கூடாது, பவுடர் சுகர் ஒன்லி யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பிளெண்டர் போட்டுக்கலாம். நம்ம உடனே போடும்போது அந்த பவுடர் சுகர் வெளியில் பறக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஓரளவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பீட்ரு போட்டுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா லெமன் பவுண்ட் கேக்கு. நம்ம இந்த லெமன் மேலே உள்ள ஸ்கின்னை சீவி எடுத்துக்கலாம். சும்மா 1 டீஸ்பூன் வர்ற அளவுக்கு நம்ம துருவி எடுத்துக்கலாம். நம்ம இதில் எசன்ஸ் எதுவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா லெமன் தான். நம்ம அதோட ஃப்ளேவரே நல்லா இருக்கும். இது கூடவே நீங்கள் ஏலக்காய் தூள் போடுறதா இருந்தாலும் சும்மா லைட்டாக ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். ரொம்ப உள்ளே அந்த ஒயிட் ஸ்கின்னு தெரிகிற அளவுக்கு நீங்கள் சீவிடக்கூடாது, ஏன்னா அப்புறம் கசப்பு வந்துடும். அதனால் மேலே மட்டும் லைட்டாக சீவி எடுத்துக்கலாம். நான் அதை வீடியோ எடுத்தேன், ஆனால் அதை அட்டாச் பண்ண மறந்துட்டேன். சாரி, வீடியோ எடுத்தேன், அது ஆன் பண்ணல. அந்த கிளிப்பை நான் ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால தான் நம்ம சீவும் போது மேலே உள்ள ஸ்கின் மட்டும் தெரிகிற மாதிரி சீவி எடுத்துக்கணும். உள்ளே ஒயிட் கலரில் வரும் இல்லையா, அதை சீவிடக்கூடாது, அது கசப்புத்தன்மை வந்துடும். இப்போ நம்ம பட்டரையும் சுகரையும் நல்லா பீட்ரு போட்டு பீட் பண்ணி எடுத்தாச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா 2 முட்டை எடுத்துக்க போகிறோம். முட்டை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அந்த முட்டையை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வெளியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டெக்ஸ்சர் கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதனால தான் இப்போ முட்டையை நம்ம 2 உடச்சி ஊற்றிட்டு அதையும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி திரண்டு தான் இருக்கும். அந்த பீட்டோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா திரண்டு இருக்கும். நம்ம பன்னீர்லாம் செய்யும்போது இருக்கும் இல்லையா, ரசகுல்லாலாம் பண்ணும்போது நம்ம பால் திரட்டுறோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம லெமன் சேர்த்துருக்கிறதுனால பயந்துக்க வேணாம், என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம். இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்தால் போதும். லைட் எல்லோ கலர் நமக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா அப்படியே தயிர் மாதிரி திரண்டு தான் இருக்கும். இந்த பாருங்கள், கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது கூட நம்ம ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் இல்லாத ஆயில் 25 ml எடுத்திருக்கேன். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 30 ml லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம்.
நீங்கள் ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ் இருந்தாலும் சேர்த்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு மார்க்கெட்லேயே எசன்ஸ் வந்துட்டு லெமன் எசன்ஸ் வந்து தனியாகவே கிடைக்கிது, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரிஜினல் லெமன் வந்துட்டு கொடுக்கும்போது அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பட்டரோட ஸ்மெல்லும் அந்த லெமனோட ஸ்மெல்லும் சேர்ந்து வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கேக்கு. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், ரெசிபீஸ் நிறைய போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இனிமேல் உங்களுக்கு என்ன ரெசிபீஸ் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக செய்து காட்டுறேன். ஸோ பேட்ரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 180 ml வந்துட்டு மைதா சேர்த்திக்கிறோம். மைதா கூடயே பார்த்தீங்கன்னா நான் 1 டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர் சேர்த்திக்கிறேன். 1 டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சால்ட்டு சேர்த்திக்கிறேன். அந்த பேட்டரை நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மெஷர்மெண்ட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் அப்படியே போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க, லிங்க் சென்ட் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டு நம்ம அதை பற்றி நம்ம பேசக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறது இல்லை. ஆப் குட் ஃபுட்டில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணல, கேக் மட்டும்தான் அதுலேயும் நான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா கேக் ஆர்டர்ஸ் நமக்கு கண்டினியூஸாக வந்துட்டுருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோக்கல் ஆர்டர்ஸ் வர்றது, அது இல்லாமல் நம்ம ஆப்பில் வர்றதையுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம். நான் ஃபுட் எதுவும் பண்ணல, கேக் மட்டும்தான் நான் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 130 ml வந்து மில்க் எடுத்துக்கலாம். மில்க் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து மைதா எடுத்த கப்லேயே நான் வந்து எடுத்துக்கிறேன். நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த பால் எதுக்காக சேர்க்குறோன்னா பேட்டரை வந்து லூசன் பண்ணுறதுக்காக தான் சேர்க்குறோம். அப்படி இல்லைன்னா நம்ம கேக் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஸோ அதுக்காக தான். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ப்ரெட் மோல்டு இருக்கு இல்லையா, அதில் எடுத்துக்கலாம். ப்ரெட் மோல்டில் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் மைதா இருக்கு இல்லையா, அதை வந்து கோட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம பண்ணிடும்போது நம்ம கேக்கை வந்துட்டு டீமோல்ட் பண்ணும்போது ஈஸியாக வரும், கீழே எதுவும் ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் பட்டர் ஷீட் போட்டு எடுத்துக்கலாம். அதை விட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து டீமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரெட் டைப்லாம் நம்ம வந்துட்டு மோல்ட் பண்ணுறதுக்கு டீமோல்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம பேட்டரி எல்லாத்தையும் நம்ம ப்ரெட் மோல்டில் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓடிஜியை வந்துட்டு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரிக்கு கரெக்டாக 40 மினிட்ஸ் வந்து என்னோடய ஓடிஜி வந்து டைம் எடுத்துக்கிச்சு. ஒவ்வொரு ஓடிஜியை பொறுத்து ஹீட் வேரியேஷன்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு ஈவன் பண்ணிக்கலாம். நமக்கு அப்படியே பேக்கரியில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் நமக்கு வந்து அப்படியே இருக்கும், கிடைக்கும். இது வந்து நான் வெளியிலையும் நான் ஆர்டர்ஸ் எடுக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆப் குட் ஃபுட்லேயும் வந்து கேக் ஆர்டர்ஸ் பார்த்துட்ருக்கேன். அது இல்லாமல் வீட்டில் லோக்கல் ஆர்டர்ஸ் வரும் இல்லையா, அதுவுமே பார்த்துட்ருக்கேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பேக்கரியில் ஒரு 2 பேக்கரியில் வந்துட்டு நமக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதையுமே வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதனால நான் இன்னும் ஃபுட் பக்கம் போகலை. இப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது அப்படின்றதுனால நான் இன்னும் அது பார்க்கல. இது மட்டுமே பார்த்துக்கிறேன். 180 டிகிரிக்கு டாப் அண்ட் பாட்டம் ராட் செக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக 40 மினிட்ஸுக்கு வந்துட்டு நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு ஓடிஜியை பொறுத்து நமக்கு ஹீட் வேரியேஷன்ஸ் இருக்கும். என்னோடது வந்து பார்த்திங்கன்னா 30 லிட்டர்ஸ் தான்.
பெரிய பெரிய ஓடிஜின் போது நமக்கு வந்து டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக செட் பண்ணாலே போதும், சீக்கிரம் பேக் ஆகிரும். எனக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு டைமு. இப்போ நம்ம வந்துட்டு ப்ரெட்டை வந்துட்டு ஸ்லைஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மேலே வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா கூல் டவுன் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு ப்ரெட் வந்து ஸ்லைஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கிறிஸ்பியாக இருக்கிறதுனால என்ன ஆகிடும்னா உங்களுக்கு வந்து கேக் வந்துட்டு அப்படியே பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும் கட் பண்ணும்போது. அதனால் ஓரளவுக்கு நல்லா கூல் டவுன் பண்ணோன்னையும் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெட்டை வந்து கட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா லெமன் பவுண்ட் கேக்கு செய்யலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக செய்து பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் வந்துட்டு கேளுங்க, நான் வந்துட்டு கிளியர் பண்ணுறேன். அடுத்து உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் அப்படின்றதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதே ரெசிபியை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.